எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். பொட்டு மாமாக்காக இந்த வீடியோவை டெடிகேட் பண்றோம். எப்படி நம்ம அக்கா திரிஷாவை பேசினா சும்மாவா? வாங்க தாண்டி வாங்க போராட்டம் பண்ணுவோம் வாங்க வாங்க. எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்லுங்க. வந்து அது அந்த அந்த மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரியான புத்தி வந்து தெரியும். அதாவது டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ண சங்கீதா அவர்களை வந்து தாவே பூர்வமான செயலுக்காக போறாங்களா? சும்மா இந்த மாதிரி கிறுக்கு சம்பந்தமான எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல மக்களே. அதாவது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாய பிரச்சனைக்காகவும் போனவர் எதுக்கு முதலமைச்சர் விஜய் திரிஷா பற்றி பேசணும்? அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த நாய்கள் பேசுது. திரிஷா ஒரு நடிகையாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண், அவளை பற்றி தவறாக பேசலாமா? இதில் நம்ம திவ்யா சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பே கிடையாது, கரெக்டாக தான் பேசிக்க. அது சரி, லிவிங் டுகெதரில் வாழ்கிறது தப்பு இல்லைன்னு சொன்ன வந்தால் தான் நீயும் அப்பனும், அப்போ இது எப்படி தப்பாக தெரியும்? ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்களா? 75 வருஷம் ஆண்ட கட்சி ஒரே நாளை விடுதலை பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குத்த வச்சு உட்கார வச்சிட்டாரு நம்ம தளபதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை. மாசுல. தேங்க்யூ மக்களே.